அந்த ஒவ்வொரு தடங்கள் வர வர நான் போய் சாமியை திட்டுவேன். என்னடா அது எனக்கு மட்டும் ஏற்பட்டது, நீ இருக்கீங்களா இல்லையான்னு சாமியை திட்டுவேன். அப்போ திட்டு என்னன்னா, அப்போ உட்காந்து அழுவேன், ஏன் திட்டுனா அப்படின்ட்டு. ஆனால் விடியக்காலில் பார்த்தா இப்போ வேலை இல்லை. வேலை இல்லாமல் என்ன பண்ணுறது? சின்ன போன வாரத்திலலாம் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்து ரொம்ப டென்ஷன் ஆச்சு. நேராக சாமி இப்போ ஸ்க்ரீனை மூடி விட்டேன். நீங்கள் சும்மாவே இருங்க, உங்களால் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. ஸ்க்ரீனை மூடி பிடிச்சின்னா ஒரு ஃபோன் வந்துச்சு. ஆனால் ஒரு 4 நாளைக்கு வேலை இருக்குது வாங்கினேன் அப்படின்னு. அப்படியே ஸ்க்ரீனை திறந்து விட்டேன். ஸ்க்ரீனை திறந்து விட்டேன். சாமி போட்டோ பார்த்தேன், என்னடா அது அப்படின்னு. ஸோ அதனால் என்னென்னா, அதை சொல்லலை, நம்ம ஒரு கோவப்பட்டு செய்கிற ஒரு அவசரத்தில் முடிவுனால சில உண்மையான விஷயங்கள் நம்ம வெறுத்துட்டு போயிடும். அதனால் பொறுமை ரொம்ப தேவை. அந்த பொறுமையை நான் கடைபிடிக்கிறேன்.